இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி இந்த துலாம் ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இடப்பெயர்ச்சி பண்ணும்போது ஒரு உலக அளவில் ஒரு நிகழ்வு நடக்குது. ஏன் சுக்கிர பயிற்சிலாம் பார்க்கணும்? இந்த உலகளவு மாற்றம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல சுக்கிர பயிற்சி அப்படின்பது தனுசு ராசியில் மாறும்பொழுது 4 கிரகச்சேர்க்கை. முதல்ல துலாம் ராசிக்கு சொல்லுவார், நான் என்ற அகந்தை இல்லாதவர் ஜெயித்து கொண்டே இருப்பார். ஏன்னா இங்கே சூரியன் நீச்சம். நான் சொன்னால் ஷைன் பண்ண முடியாது, எல்லாம் இறைவன் இருக்கான் பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு புகழையோ மற்றவங்களோ கடவுள் மேலேயோ மற்றவங்க மேலே சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு எல்லோரும் வருவாங்க. அப்போ ஏன்னா சூரியன் 11ஆம் இடம் பாதகம், அதை எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க. இயற்கையாக அதுவாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இதுதான் சூரியன். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார், கூட சனி பார்க்குது. அப்போ ஒரு வேலை சம்பந்தமாக கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம், கடுமையாக ஓட வேண்டிய காலகட்டங்க. என்ன சார் இந்த நேரத்தில் நல்லது சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் அந்த வேலைக்கு அங்கீகாரம் பிற்காலத்தில் கிடைக்கும்னு சொல்கிறக்காக முயற்சி செஞ்சுருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு நிறைய கற்றுக்குவீங்க. அதை பார்க்கின்ற புது நபர்கள் நிறைய பேர்த்துக்கு உங்களை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிற்காலத்தில் ஒன்று சுயதொழில் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு வேலைக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு கிடைக்கும். ஓட்டத்தை பற்றி கவலையப்படாதீங்க. சில காலம் இந்த சுக்கரன் 1.5 மாதம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், சார் உங்களுக்கு இத்தனை நாள் யார் வேலையில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா, நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க யார் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தா, இந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சீக்கிரட்டை நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்குது. மக்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. என்னென்னா பெண்ணை மையமாக வச்சு தான் தினம் குறிக்கணும். இது ஆண் வீட்டுக்காரங்க ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா வளர்பிறை தேய்வரை பார்க்குறோம் காலண்டரில். பெண்ணுக்குன்னு ஒரு வளர்பிறை இருக்குது. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி இந்த துலாம் ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இடப்பெயர்ச்சி பண்ணும்போது ஒரு உலக அளவில் ஒரு நிகழ்வு நடக்குது. ஏன் சுக்கிர பயிற்சிலாம் பார்க்கணும்? இந்த உலகளவு மாற்றம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல சுக்கிர பயிற்சி அப்படின்பது தனுசு ராசியில் மாறும்பொழுது 4 கிரகச்சேர்க்கை நடக்குதுங்க. உலகத்தில் நிறைய கிரகச்சேர்க்கை சேர்க்கும்போது சுபமும் நடக்கும், அசுபமும் நடக்கும். இங்கே ஒரு சுபம் நடக்க போகுது. ஏன்னா சேர கிரகங்கள் சூரியன், செவ்வாய், கூட சுக்கிரன், அதோட நட்பு கிரகமான புதன், இதை குரு பார்க்குறார். அப்போ இதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு சுக்கிரன். இந்த ராசியில் சனி உச்சம், சூரியன் நீச்சம். முதல்ல துலாம் ராசிக்கு சொல்லுவார், நான் என்ற அகந்தை இல்லாதவர் ஜெயித்து கொண்டே இருப்பார். ஏன்னா இங்கே சூரியன் நீச்சம். நான் சொன்னால் ஷைன் பண்ண முடியாது, எல்லாம் இறைவன் இருக்கான் பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு புகழையோ மற்றவங்களோ கடவுள் மேலேயோ மற்றவங்க மேலே சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு எல்லோரும் வருவாங்க. அப்போ ஏன்னா சூரியன் 11ஆம் இடம் பாதகம், அதை எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க. இயற்கையாக அதுவாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இதுதான் சூட்சம விஷயம். ரைட், இந்த காலகட்டத்தில் சுக்கிர பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வரார். 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டது பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சின்ன ட்ராவலிங் வருது. 3ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா இடம் மாற்றம். தொழில் சார்ந்து மாற்றலாமா, வீடு சார்ந்து மாற்றலாமா, ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வருகின்ற காலகட்டமாக இருக்குது. அப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய விஷயம். 3ஆம் இடம் டாக்குமெண்ட்டுங்க, பத்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்போ ஆதார், பேனு, இந்த அந்த டாக்குமெண்ட், இது மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இது பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த துலாம் ராசி மைண்டில் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஒரு பைக் ஒன்று வாங்கினா வீட்டுக்காகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்தோன்னா பெரிய பைக் வாங்கிட்டாங்க, திடீர்னு ஸ்கூட்ரு மாற்றிடலாம், ஃபேமிலிக்கு உண்டான இதாக இருக்கும், நானும் ஓட்டிக்குவேன், ஒய்ஃபும் ஓட்டிக்குவாங்கன்னு. இதே பெண்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்கூட்டர் நல்லா சர்வீஸ் பண்ணி பண்ணணுங்கிறது. ஆக மொத்தம் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உங்கள் ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்ட அமைப்பு. அதுவும் இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார், கூட சனி பார்க்குது. அப்போ ஒரு வேலை சம்பந்தமாக கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம், கடுமையாக ஓட வேண்டிய காலகட்டங்க. என்ன சார் இந்த நேரத்தில் நல்லது சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் அந்த வேலைக்கு அங்கீகாரம் பிற்காலத்தில் கிடைக்கும்னு சொல்கிறக்காக முயற்சி செஞ்சுருங்க.
இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு நிறைய கற்றுக்குவீங்க. அதை பார்க்கின்ற புது நபர்கள் நிறைய பேர்த்துக்கு உங்களை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிற்காலத்தில் ஒன்று சுயதொழில் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு வேலைக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு கிடைக்கும். ஓட்டத்தை பற்றி கவலையே படாதீங்க. சில காலம் இந்த சுக்கரன் 1-1.5 மாதம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், சார் உங்களுக்கு இத்தனை நாள் யார் வேலையில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா, நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க யார் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தா, இந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சீக்கிரட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லோரும் கலந்து நட்பு ரீதியாக இருக்கணும். ஆனால் எல்லோரும் அது இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் நல்லவனுக்கு நல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக, கெட்டவனுக்கு விலகி நிற்பதனாக, கெட்டவனுக்கு கெட்டவனாக வேண்டியதில்லை, விலகி நிற்கவனாக இருங்க. இது சுப தகவல்கள் வருது. சுப தகவல்கள் என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு குருபலன் இருக்குது. சார் குருபலன் இருக்கா? குருபலன் இருக்குது. உங்கள் 7ஆம் அதிபதிக்கும் செவ்வாய்க்கும் குரு பார்வை உண்டு. அப்போ இதில் வக்ரம் பெற்று பார்க்குது. வக்ரம் பெற்ற கிரகங்கள் என்ன சொன்னால் ஆல்ரெடி நடந்ததே மீண்டும் நடத்தக்கூடிய அம்சம். அப்போ ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்தோம், அது ஃபைனலைஸ் ஆகலை, அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டாங்க, திருப்பி வருகின்ற அம்சமாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்ததே திருப்பி பாருங்கள். ஆல்ரெடி வேலைக்கு போனதே திருப்பி வரலாம். அப்போ மீண்டு வருகின்ற காலகட்டமாக இருக்குது. இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்குது. மக்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. என்னென்னா பெண்ணை மையமாக வச்சு தான் தினம் குறிக்கணும். இது ஆண் வீட்டுக்காரங்க ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா வளர்பிறை தேய்வரை பார்க்குறோம் காலண்டரில். பெண்ணுக்குன்னு ஒரு வளர்பிறை இருக்குது. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரில. அந்த பெண் மாதவிடை அடைந்து முதல் 14 நாள் வளர்பிறையாக எடுக்கணுங்க. அதில் தாங்க கருவுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 14ஆவது நாள் ஒரு பௌர்ணமி அப்படின்னு அடையிற மாதிரி அந்த இதுதான். அப்போ 14 நாளில் 15ஆவது நாள் பௌர்ணமியாக வருது, 15ஆவது நாள் கருமுட்டை வெளிவருது. அப்போ இதையும் கன்சிடர் பண்ணி தான் டேட்டு குறிக்கணும், முகூர்த்த நாள். இந்த முகூர்த்த நாள் குறிக்கும் பொழுது என்னென்னா, இந்த சொந்தக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க, வெளியூர்ந்து வராங்க, மண்டபம் கிடைக்கிது கிடைக்கல, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண் பெண் இருவருக்கும் நாள் நல்லா இருக்கா, பிறந்த உடனே ஒரு ஜாதகம் போடுற மாதிரி கல்யாணம் தாலி கட்டின நேரத்தை ஒரு ஜாதகத்தை போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை சொல்லும் என்ன நடக்கும். எல்லோரும் தாலி கட்டின நேரத்தை குறிச்சிட்டு வராங்க. ஜோதிடர் பார்த்திங்கன்னா திருமண லைஃப்பில் பிரச்சனையானு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுலேயும் அந்த குரு பார்வை வந்து லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ இதெல்லாம் பார்த்து போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்போ விஷயத்துக்கு வரும். 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ல் குரு பதவி பறிபோகும் இல்லை பதவி மாறும் அப்படின்றது 9ஆம் இடத்துக்கு வந்தார்க்கார். ஆனால் உங்கள் 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் ஆல்ரெடி இருக்கார். இப்போ என்னென்னா அது குருவாக இருக்கின்றனால தொழில் சம்மந்தப்பட்டது வேகப்படுத்த வேண்டியது. தொழில் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா சில காலமாக பார்த்திங்கன்னா, சார் எல்லாம் ட்ரை பண்ணுறேன், நினச்சது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ முயற்சி திருவணியாகும், வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். ஒரு நிறைய அனுகிரகம் இருக்குது. இன்னும் நிறைய பேசுவோம். அதற்கு முன்னாடியாக இருக்காது. ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஃபண்டமெண்டல் புக்குங்க. இந்த புக்கு படிச்சுட்டு நிறைய அந்த நார்த் இந்தியாவில் நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு இந்த புக். இதில் அவ்வளோ டீட்டெயில்டாக அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கிறனால கிரகங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள், பிரசன்ன மெத்தடுகள், இதெல்லாம் கிரகச்சேர்க்கைகள் இதில் நார்த் இந்தியாவிலேருந்து பேசும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கி பயன்படு. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது கூகுளில் கூட கிடைக்குது, பாருங்கள். சரி, அடுத்த விஷயத்துக்கு மெயினாக வருவோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, சார் திடீர்னு கூட்டு சம்மந்தப்பட்டது வருவாங்க. கூட்டு பண்ணலாமா வேண்டாமா, இது ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட்டுங்கிறது கோச்சார ரீதியாக வருகிறது. பொதுவாகவே கூட்டுங்கிறது இந்த ராசிக்கு செட் ஆகும். ஆனால் லக்ன ரீதியாகவும் பார்க்கும் பொழுது துல்லியமாக வருகின்ற காலகட்டமாக உண்டு. ஏன்னா கோச்சாரங்கள் தற்காலிகமானவை. லக்ன ரீதியாக ஜாதக கட்டங்கிறது பர்மனண்ட். அப்போ அதுவும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ராசிக்கு இப்போ பொதுவாகவே குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு கருசிதைவு நடந்தது, ஒரு மிஸ்கரேஜ் ஆச்சு, இந்த மாதிரி பல ஹிஸ்ட்ரி இருக்கும். பொதுவாகவே துலாமுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு வருத்தம் இருந்தது உண்மை. எல்லா ராசிக்கும் சொல்லலாம். இல்லை சார் இந்த கருச்சிதைவு நடக்கலைன்னு இப்போ வருத்தப்பட்டுருக்கீங்க, பையன் படிக்கலை அப்படி இப்படின்னு, இல்லை பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. ஆக குழந்தை சம்மந்தப்பட்டது இதுக்கு பண்ண. உங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த இடமோ வீடோ கட்டடமோ செய்கிறதுக்கு உதவி செய்தால் போதும். ஏன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து இதை நீங்கள் வாங்கி தர்றதுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும். கொடுத்தால் நிச்சயமாக மனமாற்றம், தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்பட குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ முக்கியமான ஹெல்த் வைஸ் பேசுவோம். இந்த ராசிக்கு ஹெல்த் வைஸ் தான் புரியாத புதிராக இருக்குது. சார் பொதுவாக இரவு நேர உணவை தவிர்த்திடுங்கள்.
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ ஜீரண சக்தியை குறைக்கிறார். 6ஆம் இடம் அடிவயிறை குறிக்கும். அப்போ அடிவயிறு சம்மந்தம் குடல் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுனா என்ன அர்த்தம்? ஜீரண சக்தி குறையுது. வயிற்றில் இருக்கிற ஆசிட் லெவல், ராகுவோ கேதுவோருக்குமே ஆசிட் லெவல் இன்க்ரீஸும்போம். சனி வரும்போது ஆசிட் தன்மை மாறுதும்போம். அப்போ உங்களுக்கு செலக்டிவான ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். அது மறந்துடவே கூடாது. இந்த ராசி ரொம்ப 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 கவனம். ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி இப்போ கோச்சாரத்தில் நல்ல கிரகமாக இருக்கிறனால இந்த கம்ப்யூட்டர் துறையில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சினிமா மீடியா அவங்களுக்கு இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்ட ஆர்வம் வருகிறது. ஆக மொத்தம் இது மாதிரிலாம் முயற்சி பண்ணலாம். கோச்சார ரீதியாக ஒரு சில காலகட்டத்தில் வளர்ச்சியை கொடுக்குது. பழைய கவலைகளாம் தூக்கி போடுங்க. புதுசாக இன்றைக்கி தான் பிறந்தோம், இன்றைக்கி தான் என் நாள் தொடங்குதுன்னு ஆரம்பிங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.